அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நையர் ஆற்றில் படகு கவிழ்ந்து ஏராளமான பயணிகள் பலி, ஆப்பிரிக்காவில் பெரும் துயரம். நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நையர் ஆற்றில் சென்று கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோகி மாநிலத்திலிருந்து அண்டை மாநிலமான நைஜர் நோக்கி சென்ற அந்த படகில் 200க்கும் மேற்பட்டோர் பயணித்தார்கள். படகு கவிழ்ந்ததும் அதிலிருந்த பயணிகள் ஆற்றில் தத்தளித்தனர். பலர் நீச்சல் தெரிந்தவர்கள் நீந்தி கரை சேர்ந்தாலும் பலர் ஆற்றில் மூழ்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உள்ளூரை சேர்ந்த டைவிங் குழுவினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அவசரகால மேலாண்மை நிறுவன மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்புப் பணியை முடுக்கிவிட்டனர். மீட்புப் பணியின் போது 8 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். சுமார் 100 பேரின் நிலை என்ன என்பதை குறித்து இதுவரை செய்திகள் வெளியாகவில்லை. அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள், குழந்தைகள் ஆவார். அவர்களை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த விபத்தில் ஏராளமானோர் பலியாகி இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. படகு மூழ்கியதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் இதுவரை உறுதி செய்யவில்லை. எனினும் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி சென்றதால் இந்த படகு கவிழ்ந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் பேஸ்புக் நிறுவன உரிமையாளர் மெட்டா நிறுவனர் ஜுகர்பெர்க்குக்கும் இடையில் முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். அதிபராக தேர்வாக இருக்கும் ட்ரம்ப் தற்போது தனது அமைச்சரவையில் இடம்பெறுபவர்களை அறிவித்து வருகின்றார். அதேபோல அமெரிக்காவின் முக்கியமான தொழிலதிபர்கள், தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்களையும் சந்தித்து வருகின்றார். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜுக்கர்பெர்க் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக ஜனாதிபதியின் ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் கூறுகையில், மார்க் ஜுகர்பெர்க் ட்ரம்பின் பொருளாதார திட்டங்களை ஆதரிக்க விரும்புகின்றார். எனவே தனது உறவை புதுப்பிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளதென தெரிவித்துள்ளார். ஏற்கனவே டெஸ்லா நிறுவன அதிபர் எலான் மஸ்கை ட்ரம்ப் சந்தித்து பேசியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக ட்ரம்பின் சந்திப்புகள் அமெரிக்க பொருளாதாரத்தை மையப்படுத்தி அமைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபர் ட்ரம்பின் உயிருக்கு அச்சுறுத்தல். ரஷ்ய ஜனாதிபதி புடின் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையால் பரபரப்பு. எதிர்வரும் ஜனவரியில் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள நிலையில் அவரது உயிருக்கு பெரும் ஆபத்து இருப்பதாக புடின் எச்சரித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஜகஸ்தானில் நடந்த உச்சி மாநாட்டுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ட்ரம்புக்கு எதிராக முற்றிலும் நாகரிகமற்ற முறைகள் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்துள்ளனர். ஜனநாயக நாட்டில் வன்முறைக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆனால் ட்ரம்பை எதிர்ப்போர் அவரை படுகொலை செய்யவும் முயன்றுள்ளார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னை கேட்டால் ட்ரம்ப் பாதுகாப்பாக இல்லை என்றே நான் கூறுவேன். துரதிருஷ்டவசமாக அமெரிக்காவின் வரலாற்றில் பல மோசமான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. ட்ரம்ப் புத்திசாலி என்று நான் நினைக்கின்றேன். எனவே அவர் தனக்கு இருக்கும் ஆபத்துக்களை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என புடின் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரம் என்பது அரசியல் ரீதியாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் எதிர்த்தரப்பினர் ட்ரம்பின் குடும்பத்தினர், குழந்தைகள் குறித்தெல்லாம் மோசமான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இது என்னை அதிர்ச்சியடைய வைத்தது. மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி வாக்குகளை பெறவே இதுபோல செய்கின்றார்கள். ரஷ்யாவில் எல்லாம் இதுபோன்ற சம்பவங்கள் எப்போது நடக்காது. ரஷ்யாவுக்கு எதிராக தங்கள் நாட்டு ஏவுகணைகளை பயன்படுத்த தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பைடன் அனுமதி அளித்துள்ளமை தொடர்பான பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் உதவுவதாக கூறியிருக்கின்றார். இப்போது தீவிர தாக்குதலுக்கு அனுமதி அளித்தால் ட்ரம்ப் வந்து அதை நிறுத்துவது போல காட்டி பிரச்சினையை அவர்கள் முடிக்கலாம். இதற்கான திட்டமாக கூட இது இருக்கலாம். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என புடின் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் இடம்பெற்ற பெரும் நிலச்சரிவில் சிக்கி 27 பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள். இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவில் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக வடக்கு சுமாத்ரா மாகாணத்தில் உள்ள மேடான் நகரத்திலிருந்து பராஸ்கி நகருக்கு செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சுற்றுலா பஸ் மீது மரங்கள், மண் மற்றும் பாறைகளால் மூடப்பட்டது. இதில் பஸ்ஸில் இருந்த டிரைவர் உட்பட 7 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். இதனடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த மீட்புப் படை படுகாயமடைந்தவர்களை மேடான் நகர மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதேபோல பல்வேறுபட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தில் சிக்கி 27 பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள். இந்த நிலச்சரிவில் குறைந்தது 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள். சிலரை காணவில்லை. கனமழையால் பல இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கால் வீடுகள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த வார தொடக்கத்தில் வடக்கு சுமாத்ரா மாகாணத்தின் மலைப்பகுதிகளில் 4 இடங்களில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்கனவே மக்கள் உயிரிழந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருப்பதாக செய்திகள் தெரிவித்துள்ளது.
கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் கோரிக்கை நடைமுறைகளில் மேலும் மாற்றங்கள் ஏற்படும் என அந்நாட்டின் குடிவரவு அகதிகள் விவகார அமைச்சர் மார்க் மில்லரால் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவுகள் எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். அண்மையில் கனேடிய மத்திய அரசாங்கம் நிரந்தர வதிவிட உரிமையாளர்கள் தொடர்பில் பல்வேறு கடுமையான நடைமுறைகளை அறிமுகம் செய்தது. குறிப்பாக தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் தொடர்பிலும் கடுமையாக்கப்பட்ட சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்நிலையில் கனடாவில் அகதிகள் கோரிக்கையாளர் ஒருவரின் விண்ணப்பம் பரிசீலனை செய்வதற்கு 44 மாதங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என கனேடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனேடிய அதிகாரிகள் கோரிக்கை நடைமுறை உரிய முறையில் செயல்படுத்தப்படவில்லை, எனவே இந்த முறையில் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் எனவும் சில மாற்றங்களை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். பசியால் வாடும் பாலஸ்தீன மக்களுக்கு அனுப்பப்பட்ட உணவுப் பொதியில் உணவுக்கு பதிலாக மணல் மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் இராணுவத்தின் கொடூர செயல். பசியால் வாடும் பாலஸ்தீன மக்களுக்கு உணவுக்கு பதிலாக மணல் மூட்டைகளை நிவாரணப் பொதியில் அனுப்பி வைத்துள்ள இஸ்ரேல் இராணுவத்தின் செயலை அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் இராணுவத்தினர் அனுப்பிய உணவுப் பொருட்களில் ஒன்றான சர்க்கரை பைகளில் வெறும் மணல் நிரப்பப்பட்டிருந்த சம்பவத்தின் காணொளிகள் இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் இச்சம்பவத்திற்கு மனித உரிமை ஆர்வலர்கள் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் சமீபத்தில் காசாவின் மக்கள் தொகையில் 6% மட்டுமே உணவுப் பொருட்கள் வருவதாக அறிவித்திருந்தது. மேலும் இஸ்ரேலின் போர் முற்றுகையால் அத்தியாவசிய பொருட்கள் நாட்டுக்குள் நுழைவதை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது. காசாவில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 18 லட்சத்துக்கும் அதிகமாக மக்கள் கடுமையான பசியால் வாடி வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. இதேபோல நோர்வேயை சேர்ந்த அகதிகள் கவுன்சில் காசா மக்களுக்கு கிடைக்கும் 83% மனிதாபிமான உதவிகளை தடுத்து வருவதால் காசா மக்கள் மேலும் அதிருப்தியடைந்துள்ளார்கள். உணவு உரிமைக்கான ஐநாவின் சிறப்பு ஆய்வாளர் மைக்கேல் பக்ரி நவம்பர் 25 அன்று ஐநா அவையில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையில் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் உள்ள உணவு பற்றாக்குறை மற்றும் மோசமான சுகாதார நிலைமைகள் இஸ்ரேலிய இராணுவத்தால் பாலஸ்தீனர்களின் உயிருக்கு எவ்வாறு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது என்பதை தெரிவித்துள்ளார். இவ்வாறான இஸ்ரேலின் நடவடிக்கைகளால் துப்பாக்கி குண்டுகளால் உயிரிழந்தவர்களை விட பசியால் அதிக பேர் பலியாகியுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. காசாவில் விவசாயம், துறைமுகங்கள், மீன்பிடி கப்பல்கள் அழிக்கப்பட்டதால் பாலஸ்தீனத்துக்கான உணவு விநியோகம் மட்டுமல்ல, பாலஸ்தீனர்களின் வாழ்வாதாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீனம் மற்றும் காசாவில் உள்ள மக்களை பழிவாங்குவதற்கு பசியை ஒரு அரசியல் மற்றும் இராணுவ ஆயுதமாக கையில் எடுத்துள்ளதாக பலரும் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் நிவாரணப் பொருட்களில் உணவுக்கு பதிலாக மண்முட்டைகளை அனுப்பி வைத்த இஸ்ரேலின் செயல் மிக பெரும் கண்டனத்துக்குள்ளாகியுள்ளது. மேற்கு கரையில் ஏரியல் அருகே இஸ்ரேலியர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது சரமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் பல இஸ்ரேலியர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். 5 பேர் வரை படுகாயமடைந்துள்ளதாகவும் இதில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு கமாஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. தொடர்ச்சியாக காசாவில் பாலஸ்தீனர்கள் மீது நடத்தப்படும் படுகொலைக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் துப்பாக்கி நடத்திய துப்பாக்கிதாரி பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக IDF இராணுவம் தெரிவித்துள்ளது. காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் அல்-கஸ்ஸாம் படையினருக்கும் மோதல் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் வன்முறைகள் பரவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் கமாஸ் மேற்கொண்ட தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இராணுவம், உளவுத்துறை மற்றும் அரசின் தோல்வி இருப்பதாக விசாரணைக்குழு தற்போது தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பாக பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள், முன்னறிவிப்புகள் வெளியாக இருந்த போதும் இவர்கள் இந்த நிலைமையை சரியாக கைக்கொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாகவே மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்க நேர்ந்திருப்பதாக விசாரணை கமிஷன் தற்போது தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலின் பின்னணியில் நெதன்யாகு மற்றும் அவருடைய அமைச்சரவை, குறிப்பாக IDFின் தலைமை பணியாளர் லெப்டினன்ட் ஜெனரல் கர்ஷி கலேவி போன்றவர்களும் மிக முக்கியமாக பொறுப்பு கூற வேண்டுமென இந்த கமிஷன் தெரிவித்துள்ள பின்னணியில் தாக்குதலின் போது ஏற்பட்ட தோல்விகளுக்கு பொறுப்பேற்பதாக உறுதியளித்து அக்டோபர் 7 விசாரணை முடிந்ததும் தான் ராஜினாமா செய்ய உள்ளதாக கர்ஷி கலேவி அவர்கள் சூசகமாக தெரிவித்துள்ளார். தாக்குதல் மற்றும் சர்ச்சைக்குரிய நியமனங்களை அவர் கையாண்டதற்காக மிக பெரும் விமர்சனங்களை இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளார்கள். கலேவி தனது முடிவுகளை தனிப்பட்ட ரீதியில் எடுத்ததாகவும் அவர் இராணுவ வல்லுநர்களுடன் கலந்துரையாடாமல் பல முடிவுகளை எடுத்ததன் காரணமாகவே காசாவில் தற்போது நடைபெறும் போரிலும் இஸ்ரேல் இராணுவத்தினரால் ஒரு முடிவு எட்டவில்லை என காட்ஸ் ஊடகம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதற்கிடையே பிரதமர் நெதன்யாகு உட்பட இஸ்ரேலின் உயர்மட்ட தலைமைக்கு எதிராகவும் மக்கள் போராட்டங்கள் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் நெதன்யாகு மற்றும் அவருடைய அமைச்சரவையும்
அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணம் என விசாரணை கமிஷன் குற்றம் சுமத்தியுள்ளமை பெரும் நெருக்கடியை நெதன்யாகு அரசுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான உலகின் மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.